வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம். சரி, வன காப்பாளருக்கான ஃபாரஸ்ட் கார்ட்ஸில் 2024 போஸ்டிங்காக நம்ம வீடியோஸ்லாம் போட்டுட்டே இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் ஃபாரஸ்ட் சீக்ரெட் அப்படின்ற பேரில் வீடியோஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வன காப்பாளர் பதவிக்கான வீடியோஸ்லாம் போட்டே இருக்கோம். சரிங்களா, அப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 10th புக்கில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது? அப்படின்னா ஐரோப்பிய மொழி இல்லாமல் அச்சில் ஏறிய முதல் மொழி இந்திய மொழி எது? முதல் இந்திய மொழி எது பார்த்தீங்கன்னா அந்த பெருமை தமிழ் மொழிக்கு சாரும். சரியா, அப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, தமிழ் மொழிக்கு என்ன முதலில் ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தியது தமிழ் மொழிக்கு தான். அந்த மாநாடு நடத்திய நாடு மலேசியா அப்படின்ற மாதிரியும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு தான் அந்த சிறப்பு உண்டு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்வு என்பவரால், முழுமையான அச்சகம் சீகன் பால்வு என்பவரால் எங்கு உருவாக்கப்பட்டதா அல்லது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் தான் நிறுவப்படுகிறது. சரி, தரங்கம்பாடி யாரோட தலைநகரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா டேனியர்கள், அதாவது டென்மார்க் நாடு சேர்ந்தால் டேனியர்களோட தலைவர், அதாவது இந்திய குடியிருப்பாக இருக்கிறது தான் தரங்கம்பாடி. இந்த தரங்கம்பாடி என்னென்னு அழைச்சிருப்பாங்க அவங்க? டானஸ்பர்க் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. இப்போ தரங்கம்பாடி டேனியர்கள் எவ்வாறு அழைத்தார்கள்? டானஸ்பர்க் அப்படின்னு அழைச்சாங்க. அப்படியே ஒரே இதை நம்ம ரிவிஷனாகவே பார்க்கலாம். அப்போது 1709 ஆரம்பிக்கிறாரு சீகன் பால்கு அப்படின்ற முழுமையான அச்சகம். சரிங்களா, அதுக்கு முன்னாடியே கோவாவில் 1500 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் எங்கே ஆரம்பிக்கப்படுதுன்னா தரங்கம்பாடியில். சரிங்களா, அடுத்து பார்க்குறோம். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்து தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் யார்? அப்போ தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சு தமிழ் இசை குறித்த வரலாறுகளை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, 1578. சரி, 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் வெளியிடப்பட்டது. அப்போ முதல்ல வெளியிடப்பட்ட தமிழ் நூல்னு பார்த்தாலுமே தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டதுன்னா கோவாவில் வச்சு தான் வெளியிடுறாங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1578 வெளியிடுறாங்க. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியார். அப்போ புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். புனித ஜார்ஜ் கோட்டை இது சென்னையில் இருக்கக்கூடியதான் புனித ஜார்ஜ் கோட்டை. சரியா, ஸோ இதுக்கான முதல் என்னன்னா, இதுக்கான சிறப்பு என்னன்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை தான். ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டை தான் புனித ஜார்ஜ் கோட்டை. எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே இந்த கோட்டைக்குள்ள கல்லூரியை நிறுவுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல கல்லூரியை ஆரம்பிச்சிருப்பாரு. சரி, பௌத்தத்திற்கு புத்தியளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா மு சிங்காரவேலர் தான். அவர் தான் பௌத்தத்துக்கு முன்னெடுத்த தொடக்க கால முன்னோடி மு சிங்காரவேலர். ரைட், வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி என்றவர் அவரோட இயற்பெயர் என்ன? சரியா, வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி அப்படின்ற அந்த இயற்பெயரை கொண்டவர் யார்? இதுதான் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரிங்கிற இயற்பெயர். அவர் பேரை எப்படி மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கணும். சூரியன் என்றால் என்ன? தமிழில் பரிதின்னு சொல்லுவோம். சூரியன் என்றால் பரிதி. சரியா, சாஸ்திரினா ஒரு கலையில் மேன்மை கொண்டவங்க சாஸ்திரம். அப்போ கலைஞர் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ சூரிய அப்படின்றால் பரிதி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம சரியாக அடிக்கலாம். சூரியன்னா என்னது? கதிரவன், ஞாயிறு, பரிதி, அந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. அதில் பரிதி, இந்த சூரியனாலும் பரிதின்றது தான் பேர். அப்போ பரிதி ஞாபகம் வச்சாலும் நம்ம இந்த கலரை அடிச்சிடலாம். அப்போ பரிதிமார் கலைஞர் பேரை மாற்றி கொண்டு மாற்றிக்கிட்டாங்க. அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. சாஸ்திரியரே அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் என்னவாக இருக்கும்? கலைஞர். சரிங்களா, அப்போ ஒரு குறிப்பிட்ட கலையில் பண்டிதனாகப்பட்டவருக்கு தான் அவரை சாஸ்திரி கலைஞர்னு சொல்கிறோம், சாஸ்திரி. சரிங்களா, அதே மாதிரி 14 வரி செய்யுள் வடிவத்தில் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். இது முக்கியமான கொஸ்டின். சரிங்களா, 14 வரி செய்யுள் வடிவத்தில் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு செய்யுள்னா 1 வரி, 2 வரி, 3 வரி, 4 வரி, 5 வரி அப்படின்னு
14 வரியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 14 வரி. இது எப்படி இருக்கு பாருங்கள், சூரியன் பரிதியா, ஸோ பரிதிமார் கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன், ஓகேவா? நமக்கு சூரியனை ஞாபகம் இருக்கணும், சூரியனா பரிதி ஞாபகம் வரும். ஸோ அப்போ இது வந்து 14 வரின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும், சரியா? ஸோ ஷார்ட்கட் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களே ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள், சரியா? தனித்தமிழ் இயக்கமாக இருந்தவங்களும் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான் இயக்கம். சரி, அடுத்த கொஸ்டின் அதே தான். தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளுடைய மகள் தான் இவங்க, நீலாம்பிகை அம்மையார். அப்போ தனித்தமிழ் இயக்கம் அப்படின்றத அதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். இவங்க என்ன பண்ண தனித்தமிழ் அகராதி அப்படின்றதும் சமஸ்கிருதத்துக்கு ஈடான தனித்தமிழ் சொற்களை கொண்ட ஒரு அகராதியை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். அப்போ தனித்தமிழ் இயக்கத்துக்கு முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். இவங்க யாரோட கொண்டு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். அப்போ தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை, இது முக்கியமான பாயிண்ட். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். சரி, இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்க்கணும்னா மறை என்றால் என்ன? வேதம், சரியா? பொதுமறை, பொய்யா, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? பொது வேதம். திருக்குறள் என்ன சொல்லுவோம்? பொதுமறை, உலகம் பொதுமறைன்னு சொல்கிறோமா? உலகத்துக்குமே பொதுவான வேதம் அப்படின்றதான் மறை என்றால் வேதம், சரியா? வேதா அப்படின்னா மலை அப்படிங்கிறதுக்கு சலம்னு சொல்லுவாங்க, சரியா? மலைங்கிறது தமிழ்ன்ற மலைங்கிறது தமிழ் பேர். அந்த அருணாச்சலம், வேதாச்சலம் இந்த மாதிரிலாம் உள்ளது. சலம் அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லலாம். அப்போ வேதாச்சலம் அப்படிங்கிறது அவரோட இயற்பெயர், சரியா? அப்போ வேதம்னா மலைங்கிறதுக்கு சலம் அப்படின்ற மாதிரி வேதாச்சலம். அப்போ அந்த பேரை தான் அவர் அப்படியே வேதன்றதுக்கு மறை மாற்றிக்கிறார், சலம்னா மலை மாறிட்டு மறைமலை அடிகள் மாற்றிருக்காரு, சரிங்களா? இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஷன் வராது, ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட செய்தித்தாள்கள். அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுதான் என்ன சொல்கிறோம் பின்னாடி நீதி கட்சியாக மாறியது. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட செய்தி பத்திரிகையில் பின்னால் நீதி கட்சியாக மாறிச்சு. அது என்னென்ன நீதி கட்சிகள் பத்திரிகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிடன் தமிழ் மொழியில் வந்த பத்திரிகை திராவிடன், ஜஸ்டிஸ் ஆங்கில மொழியில் வந்திய பத்திரிகை, சரியா? அதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேசா தெலுங்கு மொழியில் வந்திய பத்திரிகை. இதெல்லாமே தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட பத்திரிகை. தி ஹிந்து அப்படிங்கிறது தவறு, அதாவது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான். ஆனால் இது எல்லாமே சரியா? அப்போது பத்திரிகை இல்லாததுன்னு கேட்டால் இதுதான் தி ஹிந்து தான் இல்லை. அப்போ தி ஹிந்து யார் ஆரம்பிச்சா நமக்கு தெரியல, ஜி சுப்பிரமணியன் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரி, இப்போ இதில் பாருங்கள், ஜஸ்டிஸ் கட்சி அப்படின்னு ஆரம்பிச்சு, ஜஸ்டிஸ்னா அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் கட்சின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஜஸ்டிஸ் கட்சியோட ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அப்படியே தமிழகம் தான் அப்படியே என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு மாறிச்சு, சரிங்க? இப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னால் எவ்வாறு மாற்றம் அடைகிறது? நீதி கட்சி என பெயர் மாற்றம் அடைகிறது. முதலில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது எந்த கட்சி? எந்த கட்சியில்? சட்டமன்றம். அப்போ முதல்ல இந்தியாவில் பெண்கள் தேர்தலில் பங்கு பெறலாம் அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கட்சி அல்லது சட்டமன்றம் அது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில், அது சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய நீதி கட்சி தான் முதல்ல இந்தியாவிலேயே பெண்கள் தேர்தலுக்குள்ளே வரலாம், சரி அப்படின்னா தேர்தல் அரசியலில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தது எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான், சரிங்களா? எந்த வருஷம்? 1921. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுருக்கேன், 1921 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 1926 எந்த வருஷம்? 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், சரிங்களா? ஸோ நம்ம 21 பெண்கள் தேர்தல் அரசியல் பங்கு பெறலாம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக யார் வர்றாங்க பார்த்தீங்கன்னா
டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் முதல் மாநாடு. சரி, இவங்க மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சட்ட மேலவை உறுப்பினர். சட்ட மேலவை உறுப்பினரும் என்னது சட்டமன்ற உறுப்பினர் தான். சரியா? அதே மாதிரி சரி, ருக்மணி லட்சுமிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் சரியா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போன முதல் தமிழ் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி. எந்த அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி 1937 ஜெயிக்குமா? சரி, இவங்களுக்கு தொடர்பு என்னது? தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்துவாங்களே அதுக்கு அது கப்பம் அதாவது என்ன சொல்கிறாங்க அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். சரி, இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு சென்ற முதல் பெண் உறுப்பினர் ராணி ருக்மணி லட்சுமிபதி. இவங்க இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மா. அவங்க மக்களால் தேர்ந்தெடுப்பாங்க, நேரடியாக சட்ட மேலை உறுப்பினராக போயிருப்பாங்க. சரி, அதை மட்டும் பார்த்துக்கங்க. ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க கூடாது. சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? நமக்கு நல்லா தெரியும். சுயமரியாதை தோற்றுவித்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. எந்த வருஷம் தோற்றுவித்தார் சுயமரியாதை இயக்கத்தை பார்த்தீங்கன்னா 1925 தோற்றுவித்திருப்பார். ஏன் தோற்றுவிப்பார் அப்படின்ற வரலாறு நமக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், அவர் வந்து வைக்கம் வீரர் வாங்கி கேரளாவுக்கு போயிருப்பார். வைக்கம்னா அந்த போராட்டத்தில் சிறப்பாக அந்த பதிலில் போகலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர் வைக்கம் வீரர்னு சொல்கிறோம். அப்படியே அவர் தமிழ்நாட்டில் சேரன் மகாதேவி வழியாக அந்த குருகுலம் பிவி சுப்பிரமணியன் சொல்லுவோமா வாவே சுப்பிரமணியனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த குருகுலத்தில் போகிறாரு. பார்த்தீங்கன்னா பிராமணர் சமுதாயம் மற்ற தாழ்த்தப்பட்ட அந்த மாணவர்களுக்கான அந்த இதுலையும் பாகுபாடு காட்டப்படுது. இவர் அந்த பாகுபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாநாடு நடக்குது. அந்த காஞ்சிபுரம் மாநாட்டில் என்ன சொல்கிறாரு? பிராமணர் அல்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் அதை ஏற்றுக்க அதுக்கு வெளியே வர்றாரு. வெளியே வர்றவர் தான் 1925 வந்துட்டு சுயமரியாதை எனக்கு சுயமரியாதை வேணும்னு சொல்லி வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1920 ஈவேரா பெரியார். சரிங்களா? இது வரலாறு தெரிஞ்சுக்கணும். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது? சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்னா பெரியார் தான் சுயமரியாதை இருக்கும். ஒரு 5 விதமான பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன அரசு அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு இது மாதிரி சொல்லிட்டு பாருங்க. குடியரசை எதிர்த்து ரிவோல்ட்லாம் கலகம் அப்படின்னு பாருங்க. குடியரசை எதிர்த்து ரிவோல்ட்னானது மக்கள் கலகத்தில் ஈடுபடுறாங்க. ஆர்டராக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரி, ரிவோல்ட்னா கலகம். குடியரசை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க? மக்கள் ரிவோல்ட் அதாவது கலகத்தில் ஈடுபடுறாங்க. இந்த கலகமானது என்ன ஆகுதுன்னா பின்னாடி புரட்சியாக மாறுகிறது. சரி, புரட்சியாக மாறி குடியரசுடைய கவர்மெண்ட் எதிர்த்து நம்ம ஒரு புரட்சி வெடிக்குது. முதல்ல கலகம் வந்து அதாவது சொல்லுவோம் வேலூர் கழகம். அதுக்கப்புறம் தான் தென்னிந்தியா அதாவது சிப்பாய் புரட்சி சொல்லுமா முதல்ல கழகம், அப்புறம் புரட்சியாக மாறுதா அந்த மாதிரி ஆரம்பிச்சுங்க. புரட்சி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்க? நாம் விடுதலை பெறணும்னா பகுத்தறிவோடு செயல்படணும். அப்போ பகுத்தறிவோடு செயல்பட்டால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்படின்னா பகுத்தறிவோடு செயல்பட்டால் தான் என்ன கிடைக்கும்? நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படிங்க ஆகுங்க? குடியரசு எதிர்த்து ரிவோல்ட் அதாவது கழகத்தில் ஈடுபடுறாங்க. அந்த கழகம் புரட்சியாக மாறுது. அப்போ புரட்சி என்னன்னு சொல்கிறாங்க? நம்ம பகுத்தறிவோடு சிந்திச்சு செயல்பட்டால் தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்களோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தான் அவங்களோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாளாக இருந்தது. சரியா? பார்த்துக்கோங்க. திராவிடர் கழகம் என புதுப்பேர் எந்த கட்சிக்கு சுட்டப்பட்டது? சரியா? சரி, ரைட்டு. நம்ம சுயமரியாதை இயக்கம் தான் ஏதாச்சும் 1925 சுயமரியாதை இயக்கம் சொன்னோம். 1938 இவர் நீதி கட்சிக்குள்ள இணக்கமாகிறாரு. இந்த நீதி கட்சி தான் 1944 என்ன ஆகுது? திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. திராவிடர் கழகம் எந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் தான் இது சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என எது மாற்றப்படுகிறது? நீதி கட்சி தான் பெயர் சொல்லப்படுகிறது. அப்போ நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக 1944 மாறப்படாது. எந்த மாநாடு பார்த்தீங்கன்னா சேலம் மாநாடு. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா தனித்தமிழ் இயக்கம் அல்லது தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரை சொல்லணும்? மறைமலை அடிகள். இவர் தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்து பார்க்கணும்.
1912 உருவாக்கப்பட்ட மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு மாறியது? இப்போ 1912 தான் என்ன பண்ணுறாங்க, மதராஸ் ஐக்கிய கழகமாக மாறுது. பின்னாடி அது மதராஸ் திராவிடர் சங்கமாக மாற்றப்படுகிறது. திராவிடர் சங்கமாக மாறுகிறது. மதராஸ் ஐக்கிய கழகம் தான் திராவிடர் சங்கமாக மாறுகிறது. இப்போ நீதி கட்சியாக மாற்றக்கூடிய அமைப்பு தான் என்ன பார்த்தீங்கன்னா 1916 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியாக மாறுகிறது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாருங்க, சி நடேசனார் 1916 திராவிடர் இல்லம். சரியா, திராவிடர் இல்லம் யாரு? சி நடேசனார். இந்த வருஷம் 1916 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பிக்கும். பிராமணர் அல்லாத மாணவர்கள், சரியா, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக தங்கும் விடுதியை எங்கே நிறுவிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா, அது வரைக்கும் பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3% மக்கள் இருக்கக்கூடிய பிராமின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் கிட்டத்தட்ட 90% பங்களிப்பு அவங்க தான் இருக்கும். அப்போ மற்றவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க தங்கி படிக்கிறதுக்கான ஒரு இடவசதி இல்லை அப்படின்ற நோக்கத்தில் தான் அப்போ சென்னையில் அதுவும் மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னா ஒரு தங்கு விடுதியை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் திருவல்லிக்கேணியில் ஒரு தங்கு விடுதியை ஆரம்பிச்சிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் அப்படிங்கிறது தான். சரியா, அடுத்து பாருங்க, நீதி கட்சியின் முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு, சரியா, நீதி கட்சியின் முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு எந்த ஆண்டில் பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது? சரியா, அப்போ இந்திய அரசு உருவாக்குவதற்கு முன்னாலே நீதி கட்சி சார்பான கட்சி தான் அது என்ன பண்ணியிருப்பாங்க, பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியிருப்பாங்க. சரியா, அப்போ பொதுப்பணியாளர் தேர்வானது தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்கியிருப்பாங்க, இந்திய அரசு எப்போ உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1929 இந்திய அரசு உருவாக்கியிருக்கும். அதே மாதிரி இந்து அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டாந்துருப்பாங்க. இந்து அறநிலையத்துறை சட்டம், இந்த சட்டம் என்ன 1926 கொண்டாந்துருப்பாங்க. அதே மாதிரி இது இந்திய அரசு பொதுப்பணியாளர் தேர்வானது எப்போ கொண்டாந்துருந்தா 1929 கொண்டாந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான இன்றைய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்குறேன்னா, நீதி கட்சி தமிழகத்தில் பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை எப்பொழுது கொண்டாந்துருப்பாங்க அப்படின்றதான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம். இந்த கொஸ்டின் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவிடுங்க. சரியா, தேங்க்யூ.